கடலூரில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடி வீணாகி வரும் நிலையில் மாநகராட்சிக்கு பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய குடிநீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், தற்போது குழாயை சீரமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறதா? தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாநகராட்சியில மொத்தம் 45 வார்டுகள் இருக்குது. இந்த 45 வார்டுகள்ல மக்களுக்கு 2 திட்டங்கள் மூலமாக குடிநீர் செல்கிறது. அதாவது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று, கேப்பர்மலை நீர் திட்டம் ஒன்று. இந்த 2 குழாய்களும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் அண்ணா பாலம் வழியாக சென்று கொண்டிருந்த நிலையில இந்த கேப்பர்மலை திட்டம் தண்ணீர் மட்டும் அண்ணா பாலத்திற்கு அருகில் ஒரு சிறப்பு பாலம் இதற்காகவே இந்த குழாய் செல்வதற்காக அமைக்கப்பட்டு அதன் மேல் அந்த குடிநீர் குழாய் என்று சென்று கொண்டிருந்தது. இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா இந்த குடிநீர் குழாயில திடீரென உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீரிட்டு அடித்தது. மேலும் அருவி போல ஆறில் அந்த கெட்லமாட்டில் அந்த தண்ணீர் கொட்டி வீணானது. பொதுமக்கள் இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததின் பேரில் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் அந்த குழாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த குழாய் உடைப்பு காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் செல்வதில் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு.